ஓகே, இல்லை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பைக் 3D தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா சீட் கோட் கொண்டு வந்திருக்கானுங்க. ஏன்னா லயன் தான் ஏற்கனவே இருந்துச்சு, இப்போ என்னமோ வந்துட்டு 1, 2, 3 கொண்டு வந்திருக்கானுங்க. அப்புறம் ஆர்ஜிஎஸ் மோடில் திருப்பியும் கொண்டு வந்திருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் வெவிக்கலில் இதை புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கானுங்க. இதை தான் கேஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், நான் உங்களுக்கே தெரியும் இதை எப்படி லோட் பண்ணுன்னு. ஸோ நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா, அந்த அனிமல்ஸ் இதெல்லாம் நம்ம அப்புறம் லோட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஆர்ஜிஎஸ் மோட் இருக்குல்ல, இதை ஒண்டி நான் ஒன்று எடுத்து செலக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இதுதான் கேஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கானுங்க பாருங்க. ஓடு வேற மாதிரி பாருங்க, எக்ஸைட்டாக அதே மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது ஸ்டார்ட்டு ஃபினிஷ் அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஓகேங்களா? பட் நான் செக் பாயிண்ட்டை கொஞ்சம் ரியலாக வச்சுருந்தா நல்லா இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா செக் பாயிண்ட் கொஞ்சம் ரியலாக இருந்துச்சுனாங்க நம்ம இங்கேருந்து தான் வருவோம். ஸோ அது நல்லா இருக்கும். என்ன பண்ணி தொலைக்கிறது, இந்த மாதிரி கேம் அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ நல்ல வேலை உங்களுக்கு பூந்தாச்சு. செம்ம கேஸ். ஆனால் விண்மீடு சூப்பராக வச்சுருக்கானுங்க. சூப்பரா தாண்ட முடியுமா இங்கேருந்து? வேற லெவலு கேஸ், வெளியேட்டேன். ஸோ இதை நம்ம வந்துட்டு நான் அடுத்ததை போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆமாம், ஓகே கேஸ், ஃபினிஷிங் லைன் ஒண்டி நான் எங்கேன்னு பார்த்துக்கிறேன். என்னடா முறுக்கு சூட்டு போட மாரி இப்படி வச்சுருக்கீங்க? ஓகே கேஸ், நான் வந்துட்டு வேறு இது பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இதான் கேஸ் அடுத்தது. ஓகேங்களா? அடுத்ததும் ரேஸ் மாதிரி தான். இந்த இதை ஃபுல்லாக ரேஸ் மாதிரி தான் கொண்டு வந்துடலாம். பட் இந்த ரேஸ்லாம் எப்படி இருக்க போகுது, நான் அதை தான் பார்க்கலான்னு வந்துருக்கேன். கேஸ் டியூப் பைக்குன்னு நினைக்கிறேன். டியூப் பைக் தான். போடாடு சூப்பர். அந்த முட்டை தாண்டி வந்துட்டேன். ஆனால் இங்கே மண்ணை கப்பிருச்சு. அந்த வேலை இப்படியாடா வைப்பீங்க? அடா பாவி. இந்த மோட்டரை எடுக்கும் போது கூட கஷ்டப்படலடா. ஆனால் இப்போ எட்டு போட சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே தாண்டா பயங்கர கஷ்டமாக இருக்கு. எட்டுலாம் போட தெரியாதுடா எனக்கு. நான் ஒன்றும் லைசன்ஸ் எடுக்கலடா. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ் இருக்கும். நம்மளை தட்டி விட்டுருவோம். அடுத்தது வளைச்சிக்கோ. போடா அடுத்துடா, கை போடா அடுத்து. அச்சோ, பிரேக் பிடிக்க மாட்டேன். போச்சுடா, கஷ்டப்பட்டு போனதுன்னா இப்படி பாலா போச்சு. ஓகே கேஸ், நான் அடுத்ததை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஸ், இதுவும் அடுத்த ரேஸு. என்ன ஒன்று, இது வேறு பைக்கில் ரேஸுங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரேஸ் தான். ஸோ நான் உங்கள்கிட்ட லாண்டு காமிக்கிறேன். ஏன்னா வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக முடியும். லால்ட்டி முடிச்சா நல்லா இருக்குல்ல. ஆனால் தான் நான் வந்து இவ்வளோ எடுத்து இப்படியே காமிக்கிறேன். நோ, வெளியே ஆயிராத. அடா பாவி, அடா இப்படி பண்ணுறீங்க. அடுத்தது அடா பாவி, ஒரு ஃப்ளோரில் அப்படியே போனேங்க. ஆனால் ஃப்ளோரில் போக விடாம என்ன இப்படி ஆகிட்டானுங்க. மாட்டேன் கைக்குள்ள. அடப்பாவி, எந்த இடத்துல லிச்சா கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். எங்க போய் லேண்ட் ஆக போது தெரியல. அடப்பாவிங்களா, எங்கடா போய் லேண்ட் பண்றீங்க? போச்சுடா. ஓகே கேஸ், நம்ம அடுத்தது இது பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கேஸ் இதான் கேஸ் அடுத்த ரேஸ். என்னடா இது கேஸ்? ஆனால் இதில் மல்டிப்ளேயர் பண்ணுறது இன்னும் ஜோக்காக இருக்கும். அதான் நல்லா இருக்கும் தான் அப்படி சொல்லுவாங்க. ஏன் பாஷு? ஓகே, எங்கடா? யோனோ, அடா பாவிங்களா, எங்கடா வச்சிருக்கீங்க ரேஸை? மேலே வச்சு கமுத்து விட்டானுங்க கேஸ். இருங்க கேஸ், நான் போயிட்டு சரி இருங்க, இப்போ ஆஃப் பண்ணிட்டு கண்டினியூ. சாரி கேஸ், இல்லை இப்போ ஆட் வந்துடுச்சு. பைத்தியக்கார பயணிங்களா,
ஏடா டேய் எந்த நேரத்தில் ஆடு போடணும்னு தெரியாதாடா. ஓகே லெட்ஸ் டேக் த பைக்கு. ஓகே ஆல்ரெடி இந்தியன் பைக்கோட 3D நிறைய அப்டேட்டு எல்லாத்தையும் போட்டிருப்போம். ஸ்கேர் கிச்சனோட அது நான் நிறைய போட்டிருப்பேன். போயிட்டு பார்க்காதுங்க மறக்காம பார்த்து லைக் பண்ணுங்க. திருப்பி மண்ணை கவிட்டேன். இதுக்கு மேலே நான் முடியாது கைஸ். ஸோ நான் அடுத்தது வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இதான் கைஸ் அடுத்த ரேஸ். ஓகேங்களா, அதுவும் அயபூசால. இந்த அயபூசா தாண்டுமா கைஸ்? நீங்கள் வந்து இந்தமாரி வச்சுட்டு போங்க, ரேஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி. நம்ம இதை கட் பண்ண வச்சுங்க. அப்போ கொஞ்சம் டைம் இருந்துச்சு, அப்போ சும்மா விளாண்டு பார்த்தேன். லெஃப்ட் ஒன்று செம்ம ஜோக்காக நான் நேரத்துக்கு அங்கே வந்து விழுந்துருக்கேன். பட் எப்படியோ சர்வே ஆகிட்டேன். அடப்பா எப்படா அட டேய் அங்கிட்டு போகணும்டா, இங்கிட்டு இல்லை. அழுத்துறா கைக்குள்ள அழுத்தழுத்து எம்மா வீட். ஐயோ அப்பா சேதாரம்ல. ஓகே கேஸ், நான் வந்துட்டு விடுவோம் போது லைட்டாக கத்திட்டேன். ஸோ சாரி. ஆனால் கத்துறது காது கிழிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், நான் அடுத்தது நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன் ப்ரோ கட் பண்ணி போகிறீங்கன்னா, ஏன்னா நம்ம வேறு சீட்லாம் காட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் 10க்குள்ளே முடிக்கணும்னு பார்க்குறேன். அதான் கைஸ் அடுத்த ரேஸ் ரெடி. அந்த மாதிரி தான் கைஸ் அடுத்த ரேஸ் ரெடி மாரி இந்த விந்து மேல வச்சு தான் செஞ்சே வச்சுருக்கானுங்க எல்லா ரேஸ்லேயும். லட்சம் நல்லா போகும். அடப்பாவீங்களா, ஒன்னார் டைமே உருவ கேப்பாடா. நல்ல வேலை எஸ்கேப் ஆகிட்டேன். அடப்பாவி, நான் கூட மேலே அப்படியே ரேம்ப் அடிச்சு அப்படியே ஏறணும் போல அப்படின்னு தான் நினச்சேன். தடுப்பு செவரா வச்சிருக்கானுங்க. எத்தனைடா வைப்பீங்க? ஒரு எண்டேல் அடே டேய் கடுப்பு அதிக்காதீங்கடா. நான் வந்துட்டு ஒன்றை ஃப்ளோவில் போகணும்னு நினைக்கிறேன். ஃப்ளோவில் அழுத்திடுவேன். என்னை பற்றி தெரியாது. நான் பைக்குக்கு ஸ்டண்ட்டுக்கு நான் ப்ரோ பிளேயர் சொல்லிட்டேன். எனக்கு தடுத்து நிறுத்தணும் எவனா நினச்சிங்க செத்தே போயிருவீங்கடா. இப்போ பாருங்கடா. அதான் கொஞ்சம் பின்னாடி எடுத்து போ. ஐயோ அட வாவிங்களா, கொஞ்சம் பின்னாடி எடுத்து போன்னு பார்த்தா இப்படியே போயிட்டேனே. என்னடா கிழிச்சு இது? யார் கொடுத்த கிழிச்சிடாதா? அதப்பாவீங்களா டே. இங்கே போயிட்டு அடுத்து இதை அப்லோட் பண்ணிட்டு வந்தாச்சு. அடுத்ததை போயிட்டு ஃபைலில் லோட் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறம் சாரி கேஸ், ஒன்று சொல்ல மறட்டேனா இல்லை. இதான் கேஸ் லாஸ்ட். ஓகேங்களா, இதுதான் அந்த ஸ்டன் ரேஸில் லாஸ்ட்டான ஒரு ஸ்டன் ரேஸு. என்னடா இன்வின்சிபிள் பாதல் பார்த்தா அதில் ஏதோ ஒன்று தான் கரெக்டு போல கேஸ். ஆஹா, இப்படி மண்ணக்காவை விட்டாங்களே. இதான் கேஸ் லாஸ்ட்டான ஒரு அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, ஆர்ஜிஎஸ் மோட்டில் இருக்குமே, நான் காமிச்சலாம். இதான் கேஸ் லாஸ்ட்டு. ஆக்சுவலி இதான் ஒன்றாவது. நான் லாஸ்ட்லேருந்து வந்தனால இது லாஸ்ட்டு. ஓகே கேஸ், நான் அடுத்தது அந்த சீட் கோட் போட்டுட்டு, அதான் அந்த வெவிக்கலோ சீட் கோட்லாம் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஸ், ஃபைனலாக கீழே வந்துட்டேன். இருங்க இன்டர்நெட் அடைச்சிடுவோம். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு அந்த அனிமல் சீட்லாம் நான் போய் போட்டு வந்துட்டேன். என்னத்துக்கு அந்த ஆட் பார்த்து திருப்பி போய்க்கிருக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு 12ன்னு போட்டிங்கன்னா இது என்னது ஸ்பானிங் ஆக்டிவிட்டி 12. ஆனால் இது என்னன்னு தெரில, சிங்கமா புளியா இது தெரில, சரியாக தெரில. அடுத்தது பார்த்தீங்கன்னா 13. ஓகேங்களா, 13 போட்டிங்கன்னா ஜிராஃபா வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 14. ஓகேங்களா, 14 பார்த்தீங்கன்னா ரைனோஸ். ஓகேங்களா, அடுத்தது 15 விட்டுருங்க. அடுத்து 16 பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காருங்க. இந்த ஒரு கார் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பட் என்ன ஒன்று இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க, புரியுதா? பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்கிரேட் இருக்கும். ஓகே கேஸ்,
இன்னைக்குள்ள வீடியோ இவ்வளோ தான். கரெக்டாக 10 நிமிஷம் கரெக்டாக நம்ம வந்து வீடியோ லைவாக முடிக்க வச்சு லைவ்லாம் கரெக்டாக வண்டி தான் முடிய போகிறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எந்த மிருகத்தை சுட்டுட்டு ஓடலாம். அடப்பாவி அடப்பாவி தெரியல யார போற நேரம் அடிச்சிருச்சா. என்னடா இது என்ன கேஸ் இப்படி போய் கேட்ருக்கு செம்மையா அடி வாங்கியிருக்கான். பட் நமக்கு தான் காட்ட முடியுது. பின்னாடி போலாம். பின்னாடி போகணும் முன்னுக்கு போக முடியல. ஓகே கேஸ் பை கேஸ் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதோட நம்ம அடுத்த இதில் போய் பார்ப்போம். நீங்கள் அப்படி அந்த மேலே இது போயிட்டீங்கன்னா வேறு இது யூஸ் பண்ணி வந்துருக்கோம் அப்படின்னா வேறு சீட்டு வேலை செய்யுது. ஆர்ஜிஎஸ் மோடில் போயிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே பை கேஸ் கரெக்டாக அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே பை கேஸ்.